ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கோதண்டமைக்ஷவமகண்டமிசுஞ்ச புஷ்பம் சக்ரஜபாசசுனி காஞ்சனவம்சனாலம் பிப்ராணம் அஷ்டவிதபாகுபிரர்கவர்ணமோ தியாஜேத்தரிமோ மதன கோப விலாசவேஷமோ. நாராயணியத்தில் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலோட திவ்ய தரிசனம் அஷ்டபுஜ பால மதன வேணுகோபால சுவாமி திருக்கோயில் எங்கே அமைந்துள்ளது? சேலம் மாவட்டத்தில் சேலத்திலிருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வாழைப்பாடி. அந்த வாழைப்பாடி தாலுகாவில் வாழைப்பாடியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய திருக்கோயிலில் பல சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து இதோ இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய விஸ்வக்ஷேணனுடைய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பகவானுடைய பிரதிநிதியாக அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களுடன் இவர் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அவர்களோடு இங்கு ஆழ்வார் ஆச்சாரிய சிரேஷ்டர்களும் நமக்கு காட்சியை அளிக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆழ்வாராக வரிசையாக இதோ நமக்கு சேவை கிடைக்கின்றது. அழகான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற முதலாழ்வார்கள், திருமழிசை ஆழ்வாரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் இங்கு அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க திவ்ய தேச எம்பெருமான்களை மனக்கண்ணால் தான் பாடிய திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய தரிசனம், தொண்டர்களுக்குள்ளே அடிப்பொடியாக திகழ்ந்த தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார், ராமனையே தான் சர்வமுமாக நினைத்து ராமாயணத்தை கேட்ட ஸ்ரீ குலசேகர ஆழ்வார், பகவானுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார், இவர்களில் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் இரு விக்கிரகங்களாக இங்கு எழுந்தருளி இருப்பது ஒரு விசேஷமாகும். அது மட்டுமா, பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அவருக்கு சீடரான கூரத்தாழ்வாரும் நமக்கு பரம மங்களமாக இங்கே காட்சியை அளிப்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதோ இந்த திவ்ய தரிசனத்தோடு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அஷ்டபுஜ மதன கோபாலனான சுவாமியினுடைய உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். காண கிடைக்காத காட்சி. உற்சவமூர்த்தி போன்றே இங்கு மூலமூர்த்தி அமைந்திருப்பதும் ஒரு விசேஷம். இதோ உற்சவமூர்த்தியானவர் தாமரை பீடத்திலே அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அஷ்டபுஜங்களோடு க்ஷீராம் போதிஸ்த கல்பத் திருமவன விலசன் ரத்னயுக் மண்டபாந்தகா புரோத்யத் ஸ்ரீபீட சம்ஸ்தம் கரதிருத்த ஜல ஜாரி இக்ஷுஷாப குசேஷும் பாசம் வீணாம் சுவேனும் தததமவனி ஆசோபிதம் ரக்தகாந்தியம் தியாயேத் கோபாலமீசம் விதிமுக விபுதைர் ரீட்யமானம் சமந்தாத் என்ற கோபால சுந்தரி மந்திரம் என்ற உயர்ந்த மந்திரம் இவனுடைய தரிசனத்தோடு நாம் காதில் கேட்கும் போது சர்வ பாபங்களையும் நீக்க வல்லதாக உள்ளதாம். கிரீடங்களைத்தான் தாங்கிக் கொண்டு 8 திருக்கரங்களிலே சங்கு, சக்கரம், புல்லாங்குழல், தாமரை, கரும்பு, மரு, கதை என்று பல ஆபரணங்களையும் ஆயுதங்களையும் தான் தாங்கிக் கொண்டு நம்மை காப்பாற்றுவதற்கு 4 திருக்கரங்கள் போதாது என்று ஆத்தம் சதாம் அஷ்டபுஜம் பிரபத்தியே என்று சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்திலே அஷ்டபுஜ பெருமாளை மங்களாசாசனம் செய்தது நமக்கு இங்கு நினைவுக்கு வருகின்றது. இடது திருவடி மேல் வலது திருவடியை தான் தாங்கிக் கொண்டு வேணுகோபாலனாக மதன வேணுகோபாலனான இவனுடைய ஒரு திவ்ய தரிசனத்தில் ஒருபுறம் ருக்மிணி பிராட்டியானவள் நின்ற திருக்கோலத்திலே தான் தாமரையை கையிலே தாங்கிக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே சத்யபாமா பிராட்டியானவள் அதே போன்று நின்ற திருக்கோலத்தோடும் தாமரை கைகளோடும் நமக்கு காட்சியை அளிக்க, ருக்மிணி சத்யபாமா சமேத அஷ்டபுஜ ஸ்ரீ மதன வேணுகோபாலனுடைய காண கிடைக்காத திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். அக கபகுலகில் சஞ்சிதார்த்தயர் குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ணல் ஸ்ரீஜிதோ பாலலாலி விசதி கிருகசக்தோ யாத்தனம் மைய பக்தகாம். அம்மா, உலகத்துல என்னால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் பசி, தாகம், ஆசை, கோபம் அப்படின்றதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். குடும்ப சூழ்நிலையில இதெல்லாம்
இல்லாம இருக்கவே முடியாது. அப்படி இருந்தா அவர்கள்லாம் விவேகிகளாகவோ ஞானிகளாகவோ மகரிஷிகளாகவோ என்னைக்கோ தபோ யோகத்துல போயிருப்பா. ஆனால் இருக்கக்கூடிய அவகாசத்துல ஒரே குடும்ப பாரத்திலேயே அல்லல் பட்டு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்காம நிர்பயமாக அபீதிரிக யஜ்ஜுஷாம் யதவதீரிதானாம் பயம் பயாபய விதாயினோ ஜகதி என்னிதேசே ஸ்திதாக ததேத அதிலங்கித துருகில சங்கு சக்கராதிகம் ரமாசகமதீமகே கிமபி ரங்கதுர்யம் மககானு சுவாமி தேசிகன் அபீதிஸ்தவத்துல சொன்னது போல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது என்ன தியானம் பண்ண அவர்களுக்கு நரக பாபத்தை நான் போக்குகின்றேன். மீண்டும் பிறவியை எடுத்து தாயினுடைய கர்ப்பத்துல கஷ்டப்படாத அளவுக்கு அவர்களுக்கு சகல நன்மைகளையும் நான் வழங்குகின்றேன். ஆனா அதை விட்டுட்டு அவ என்ன பண்றா? வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினால் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா நாராயணா என்னும் நாமோ. பட்டத்திரியோட கருத்து ஆழ்வாரோட என்ன அழகா ஒத்து போறது பாருங்க. பிரபோ பெருமாளே, நான் பிறந்த உடனேயே உன்னை தியானிக்கணும் தியானிக்கணும்னு தோணலையே. குடும்ப பாரத்தோடும் பலவித சிக்கல்களோடும் வாடி 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 வருந்தி வருந்தி இடும்பையில் பிறந்து இந்த ஒரு துக்க சூழல்ல நான் அப்படியே சுழற்சியாக வந்து கடைசியா நல்ல கருத்துக்களை எங்க தெரியுறதுன்னு பல மகான்களிடத்துல ஓடி கடைசியா அவர்களிடத்துல கேட்ட ஒரு கதையாலும் உன்னை பற்றிய ஒரு வைபவத்தாலும் வெங்கடேசா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு உன்னை பத்தி 2 திருநாமங்களை சொன்னதாலும் உணர்வேனும் பெரும் பதம் பெரிதே என்னுடைய உணர்வலை பத்தாம்பா ஒரு ஞானமானது வந்தது. அதனால நான் தெரிந்து கொள்ள வேண்டிய வஸ்து ஒவ்வொரு மனிதனும் ஆழ்வாரான நான் மாத்திரம் இல்ல பிறந்ததிலேருந்து கடைசிக்குள்ள ஏதாவது ஒரு விவோகத்தை அடைஞ்சு நீ எங்க இருக்கேன்னு உன்னுடைய பத கமலங்கள் இருக்க. பல திருக்கோயில்கள்ல நம்ம திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு இருக்கமே. வீட்டில் இருந்தவாறாவது அவனுடைய திருவடியை தரிசிக்கும் போது கைய கூப்பி நம்முடைய சிரச அவனுடைய பாதங்களை மனசோட சமர்ப்பணம் பண்ணோன்னு சொன்னால் நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமோ. அதேதான் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தோட கருத்தாக இந்த கபில வாசுதேவனுடைய சம்வாதத்துல சொல்லி முடிக்கிறார். சஞ்சிதார்த்தைர் குடும்பம் பிரதிதினமனுபுஷ்ட ஸ்ரீஜிதோ பாலலாலி விசதிக்கு கிரகசக்தோ யாதனம் மைய பக்தக. விசதிக்கு விதசிக்குனா அடைகின்றான்னு அர்த்தம். யாதனம் நரகவேதனையை என்ன தியானம் பண்ணாம அடையிறானே அவ்வாறு இல்லாமல் அவன் நாம சங்கீர்த்தனத்தை எடுத்துட்டான்னா பெரிய ஒரு மோட்ச பதவியை அடையலாம். மீண்டும் பிறக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவன் அடையலாமேன்னு குருவாயிரப்பா வாழ்க்கையினுடைய சோகங்கள் உங்களை தியானம் பண்ண வேண்டிய முறையை நீங்க சொன்னேலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை கபிலதனு ரிதித்வம் தேவகோத்யைர்ஞகாதீகி 15வது தசகத்துல 6வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாட்டை பார்த்தோன்னா துன்பங்கள் பல செய்தே பொருள் தேடி துணையை நாடி இன்பமென பிள்ளைகளை பெற்றிருந்த உலகம் தன்னில் என்னிடத்தே பக்தியிலால் நரகத்தில் வாயிலதை நாடுகின்றான் அம்மா நன்னலமார் தேவகூதி இதையறிக என்றாய் அன்றே கபிலர் உருவம் கொண்டு சொன்னீராமே தாயிடம் அன்று. அம்மா இது போல நீங்க உங்க தாய்க்கு உபதேசம் பண்ணலாமே, இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்க குருவாயூரப்பன் ஆமாம்னு அங்கீகரிக்கிறார். அதோட தேவகூதி சம்வாதம் முடியல விட்டாலா. தேவகூதி கேட்கிறா, கபிலா இவ்வளவு பேசுறியே, அப்ப ஒரு குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் போதே அதுக்கு ஞானத்தை கொடுத்துறேன். 10 மாசம் அதுக்கு அவகாசம் இருக்கணும். 10 மாசத்துல ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு அவயவங்கள் அதுக்கு அந்த கர்ப்பத்துல வளர்ச்சியை அடைஞ்சா கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கபிலா 7வது மாசம் ஒரு தாயோட கர்ப்பத்துல ஒரு சிசுவுக்கு முழுவான உருவம் கிடைச்சுடுறது. எப்படி 8வது மாசத்துல அதுக்கு நீ மூளையை கொடுத்துடுற, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிற, அதுக்கு காதுல கேட்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கிற,
பரிபக்குவமான ஞானம் அது 3 மாச காலம் அப்படியே உழண்டு தாயோட கர்ப்பத்துல இருக்க. அப்பவே அதுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் ஊட்டி விட்டுட. பிறந்த உடனே அது நல்ல சிந்தனையோட இருக்குமே, இதை நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேள்வியை எழுப்பினாளாம். அதுக்கு பதிலாக அழகான தத்துவம், எந்த புராணத்திலையும் எந்த விதமான ஒரு வைபவங்கள்லையும் தாயினுடைய கர்ப்பத்துல ஒவ்வொரு மாசத்துல எந்தவித பரிணாமங்களை குழந்தை அடையிறது, பிறந்த உடனே அதனுடைய வளர்ச்சியானது எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது, விவேகமில்லாத ஒரு தன்மையாக. அப்ப தாய் படக்கூடிய கஷ்டம் என்ன, அந்த கர்ப்பத்துல குழந்தை படக்கூடிய கஷ்டம் என்ன. இத்தனை நாளா நம்ம என்ன சொல்லுவோம், கர்ப்பத்துல தாங்கறதுக்கு தாய் கஷ்டப்படுறா, அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு தியாகம் இருக்கும்னு சொல்றோம். அதனால தான் நம்ம இந்து மதம் முதல் தெய்வமாக மாத்ரு தேவோ பவா அப்படின்னு ஒரு தாயை மதிக்கிறது. தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு சொல்றோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்றோம். பிதாவும் அன்னையும்னு சொல்றது இல்ல, அன்னைய முன்னாடி வைக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம், அந்த கர்ப்பத்துல 10 மாசம் தாங்கி அந்த தாய் படக்கூடிய கஷ்டமா. ஆனா கபில வாசுதேவன் சொல்றார், அம்மா நீங்க கேட்டுட்டே இந்த குழந்தைக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கலாமேன்னு. தாய் மாத்திரம் அந்த கர்ப்பத்துல கஷ்டப்படுறது இல்லம்மா. தாயோட கர்ப்பத்துல சின்ன இடத்துல 10 மாசம் வளர்றதுக்குள்ள அந்த சிசு படக்கூடிய கஷ்டங்கள், அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு துக்கங்கள், கஷ்டம் கஷ்டம்னு அந்த கர்ப்ப கிரகத்துல சுத்தி இருக்கக்கூடிய துர்நீர்ல அந்த ஒரு நாற்றத்தை தாங்க முடியாம எப்ப வெளியில வருவோம் அப்படின்னு உடம்ப குறிக்கின்ற அது படக்கூடிய கஷ்டங்கள்லாம் அதுக்கு இருக்குச்சே. எப்படிமா அங்க போய் நான் ஞானத்தை கொடுக்க முடியும்? கர்ப்பத்துல ஒரு சிசுவுக்கு அவ்வளவு கஷ்டமானு கேட்டாலாம். ஏன் இல்லேன்னு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். முதல் மாசத்திலேருந்து 10வது மாசம் வரைக்கும் ஒரு சிசுவும் தாயாரும் படக்கூடிய கஷ்டத்தை நரக வேதனையாக இந்த ஸ்லோகத்துல உபதேசம் பண்றாராம். இது காதுல விழுந்தாலே அந்த கஷ்டங்கள் ஏற்படாதுன்றத பலனா இங்க சொல்லியிருக்க. அதாவது என்ன அர்த்தம், பகவான்கள் சொல்லுவா, அதாவது நாதா இருப்பையூர் மாதா உடல் செலித்தால் வல்வினையேன் கால் செலித்தேன் வேதாவும் கை செலித்து விட்டானே. நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமற்கான்னு சிவபெருமானுடைய கோயில்ல போய் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணாராம். இப்ப என்ன தாங்கி 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 எங்க அம்மாவுக்கும் உடம்பு அப்படியே ஓஞ்சி போயிடுத்து. அவ கர்ப்பத்துல இருந்து இருந்து எனக்கு எப்படா வெளியில வர போறோன்னு அடப்பட்டு அப்படியே நானும் சோர்ந்து போயிட்டேன். எல்லார விட படைக்கிற பிரம்மா கையை அப்படி போட்டு 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 படைச்சு வேதாவும் கை செலித்து விட்டானே, அவனுக்கும் கை ஓஞ்சி போயிடுத்து. அப்ப தாயார் பிள்ளை படைக்கிற பிரம்மா இவர்களை எல்லாம் கஷ்டப்படுத்தின்ற ஒரு பிறவி ஒருவனுக்கு தேவையா? நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இருப்பையூர்ல இருக்கிற சிவன் கோயிலாம், அங்க போய் இந்த பக்தர் கேட்டார், நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும்னா எனக்கு வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வேண்டாம், எனக்கு எந்த சுகமும் வேண்டாம், எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடு, இன்னும் ஒரு அன்னை கர்ப்பையூர் வாராமல் கா, எனக்கு அந்த கர்ப்பவாசம் இல்லாம பண்ணிடுன்னு சொன்னாராம். அப்ப அந்த அளவுக்கு அது கஷ்டப்படக்கூடியதான்னு யுவதி ஜடரகிழ்நாம் ஜாதபோதோபிய கல்டேக பிரசவ கலித போதகா பீட்டஜோல்லங்கிய பால்யோ புனரபி பதமுக்கியத் ஏவ தாருண்ய காலேக கபில தனுரிதித்வோ தேவகோத்யைர்ஞகாதீகி. அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு அந்த தத்துவங்களை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அஷ்டபுஜ மதன கோபால சுவாமி மூல விக்கிரகத்தினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.